ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின் ரெக்வஸ்ட் எப்படி வைக்கிறது, அந்த நியூவாக வரவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் மேரோ பாயிண்ட்குள்ளே லாகின் ஆகுங்க. லாகின் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிருக்கும். ஓகேங்களா? அந்த ப்ரொஃபைல் நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த ப்ரொஃபைல்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா மாடிஃபைடு பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸையும் அப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணணும். முதல்ல அந்த ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு நீங்கள் மாடிஃபைடு பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாடிஃபைடு பர்சனல் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே ஷோ ஆகும். நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்கள் ஷோ ஆகாது. ஹஸ்பண்ட் நேமு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் நேமு, அட்ரஸஸ்ஸு இதெல்லாம் வந்து ஷோ ஆகாது. இதில் நீங்கள் மெம்பர் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர், பேன் நம்பர் ப்ளஸ் இமெயில் ஐடி இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஃபீட் பண்ணி நாமினி வரைக்கும் ஃபீட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதில் போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அதுலேயே இபின்னில் போயிட்டு நீங்கள் பின் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அதாவது நீங்கள் 650 பே பண்ணியிருக்கீங்க இல்லை 290 பே பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இபின்குள்ளே பின் ரெக்வஸ்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஷோ ஆகும். நான் டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. டிஜிட்டல் ப்ரொமோட்டராக வர்றவங்க நீங்கள் டிஜிட்டல் ப்ரொமோட்டரில் 615 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குவான்டிட்டியில் போய் செலக்ட் பண்ணி நீங்கள் 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல டோட்டல் 615 வந்துடும், கீழே டோட்டல் 615 வந்துடும். அப்போ டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் 615 டைப் பண்ணணும். ட்ரான்சாக்ஷன் டேட் இன்றைக்கினா இன்றைக்கி, நேற்று பண்ணிங்கன்னா நேற்று அப்படிங்கிறத அங்கே டேட்டை மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பேங்க்கு, நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பண்ணுறீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். கனரா பேங்க் செலக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் அதோட வந்து பார்த்திங்கன்னா என்ன மோடில் பண்ணுறீங்க. ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பர் அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இருந்திருக்கும், அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ப்ரூஃபை இதோட அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிவிட்டு ரிமார்க்ஸில் போயிட்டு உங்களுடைய எம்பிஐடி வித் நேம், உங்களுடைய எம்பிஐடியும் வித் நேமோடு நீங்கள் வந்து அதில் ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நீங்கள் கொடுத்ததோட இதை இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் அப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் இது நீங்கள் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 டேயில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. 1 டேயில் நீங்கள் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதே பின் ரெக்வஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவ் இபின் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆக்டிவ் இபின்னில் உங்களுடைய இபின் காட்டும். ஓகேங்களா? இபின் காட்டும். ஸோ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா அதுலேயே மேரோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே லைனில் நீங்கள் வந்து மேரோ மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே 2வது ஆப்ஷன் ஆக்டிவேட் மார்க்கெட்டிங் பிளான், அதுதான் நீங்கள் போகணும். அதுக்கு முன்னால் நீங்கள் உங்களோட அப்ளைனர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா என்னைய ஜீனியாலஜியில் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும். அவங்க ஜீனியாலஜியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவ் மார்க்கெட்டிங் பிளான்குள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய கஸ்டமர் ஐடி, உங்களுடைய எம்பிஐடி போடணும். நான் என்னோடய எம்பிஐடி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எம்பிஐடி போட்டு கீழே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக்குங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ரோல் என்னன்னு கேட்கும், உங்களுடைய பின் என்னன்னு கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் ரோலில் போயிட்டு நீங்கள் டிஜிட்டல் ப்ரொமோட்டராக ஜாயின் பண்ணிக்கிங்கன்னா டிஜிட்டல் ப்ரொமோட்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் பின்னில் ஒரு பின் வந்திருக்கும், அந்த பின்னை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த கீழே பிவி பாயிண்ட் வந்துடும். பிவி பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி ஆக்டிவேட் ஆகிரும். ஓகேங்களா? இதுக்கு முன்னால் உங்களுடைய அப்ளைனர் உங்களுக்கு ஜீனியாலஜியில் அவர் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் இது முடிச்சதுக்கப்புறம் இந்த இடப்பட்ட கேப்பில், இந்த பின் வர்ற கேப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட், அதாவது ஆதாரோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதே மாதிரி உங்களுடைய கேஸ் பில், 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற கேஸ் பில், இது 3ஐயும் நார்மலான ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸில் உங்களுடைய எம்பிஐடியும் சைனையும் போட்டு